இந்தியாவுல வந்து கொரோனா ஏற்பட்ட 24 மணி நேரத்துல 250 பேர் இறந்திருக்காங்க சார். ஸோ இதை கேள்விப்பட்ட இந்திய மக்களும் சரி, நாட்டு மக்களும் சரி ரொம்பவே பதட்டத்துல இருக்காங்க, ரொம்பவே பயத்துல இருக்காங்க. ஸோ மறுபடியும் இது இந்தியாவுக்கு வரும்போது வீரியம் எப்படி சார் இருக்கும்? ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்கோம், சீனாவில் திரும்பியும் வருன்ற ஒரு வாய்ப்பு இருக்குன்றதை நான் சொல்லியிருக்கோம். அது இல்லாமல் இந்த நாட்டை தவிர்த்து சிங்கப்பூர், மலேசியாவில் இப்போ பரவின்னு இருக்குது ஒரு புது வேரியண்ட். ஸோ இது கேரளாவுக்கு நிறைய வரத்துக்கு வாய்ப்பு இருக்குது. மிடில் ஈஸ்ட் கண்ட்ரியில் வரலாம், அதே நேரத்தில் லண்டன் அந்த இடத்துலையும் வரலாம். 2 கண்ட்ரியில் ஏற்கனவே சொன்ன சில லாக்டவுன் வரத்துக்கு வாய்ப்பு இருக்குதுன்னு, லாக்டவுன் அந்த மாதிரி வந்துன்னு இருக்குது. ஸோ ஆனால் நமக்கு வராது. ஸோ இந்தியா மக்கள் வராது. முக்கால்வாசி நம்ம ஊசியெல்லாம் போட்டுட்டோம். அது இல்லாமல் அப்படியே வந்தாலும் அதுக்கான வழிமுறைகள் நமக்கு நிறைய வந்துடுச்சு. ஸோ எப்படி நம்ம பாதுகாக்கணும், எப்படி வழி பண்ணிக்கணும், அந்த மாதிரி வழிமுறைகள் நிறைய வந்தாச்சு. ஆனால் இன்னும் சைனாவில் இப்போ வந்திருக்க வேரியண்ட் வந்து வேறு டிஃப்ரெண்ட், அதை பற்றி சொல்லுவாங்க. இது கொரோனாவோட அறிகுறி தான், அதுலேயே வேறு விதமான ஒரு இது வந்து ரொம்ப டிஃப்ரெண்டாக வந்திருக்கு. இன்னும் அவங்க சரியான ஒரு ப்ராப்பராக எல்லாத்தையும் செஞ்சிக்கல, அவங்க சரியான ஒரு வழி வந்து ஒன்றும் பண்ணிக்கல. அதனால தான் அது உள்ளுக்குள்ளேயே பரவின்னு இருக்குது. ஸோ அந்த ப்ராப்பரான மெடிசன்ஸ், ப்ராப்பரான வழிகள், உணவு முறைகள் இதெல்லாம் அவங்க வந்து பக்குவ வழிபடுத்த, ஏன்னா தான் அவங்க அவ்வளோ பெரிய நாலேஜபிள் இருந்தாலும், எவ்வளோ பெரிய விஷயத்தில் அவங்க நல்ல இதுவாக இருந்தாலும், இது அவங்களுக்கு சரியான ஒரு வழியாக இல்லை. ஏன்னா உள்ளுக்குள்ளேயே காரணம் மெயினான உணவுகள், அவங்க எடுக்கக்கூடிய அந்த நான்வெஜ், அது பர்டிகுலராக இந்த பன்னி இது சம்மந்தப்பட்டது ரொம்ப எடுக்கிறாங்க. புரியுதாங்க? இதெல்லாம் அவங்க வந்து குறைக்கணும். ஸோ அங்கே நான்வெஜ் வந்து நிறைய குறைக்கிது. அதில் உடலில் வரக்கூடிய அந்த கிருமிகள்னால அது இன்னும், அதாவது ஒரு சில மிருகங்களுக்கான கிருமிகள் பட்டுருச்சுன்னா அதில் வந்து வரக்கூடிய நிலை வந்து எந்த ஒரு காரணம் கொண்டும் வெளிப்படுத்த முடியாது. ஸோ அதில் அப்படியே தான் இருக்கும். அது உணவு எடுக்க சொல்ல திரும்பி நமக்கு அந்த வேரியன்ட். ஸோ சில பர்டிகுலர் மாமிசத்தை நம்ம எடுக்கிறது வேணாம். ஸோ அது பர்டிகுலர் மாமிசத்தை நம்ம எடுக்கக்கூடிய நிலமை நமக்கு ஒரு பலன். அதனால தான் அவங்க அதை எடுக்கிறதுனால தான் கண்டிப்பாக அங்கே பரவின்னு இருக்குது. அதனால சில வழிகளை அவங்க மாற்றுவாங்க. மாற்று நன்மைகள் தான் அது அடங்கும். அது இல்லாமல் இன்னும் சில பேர் இறக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இருந்தாலும் நல்லபடியாக நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாமல் இது ரொம்ப பெரிய லெவலில் போகுது. திரும்ப உலக நாடுகளில் வேறு வேறு கண்ட்ரியில் வந்து சில பிரச்சனைகள் ஏற்பட்டு சில நோய்கள் உருவாகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. 2026லையும் சில ப்ராப்ளங்கள் அதிகமாக ஏற்படுறதை நம்ம பார்க்க போகிறோம். அது ஏற்பட்டு அதுக்கப்புறமா தான் அடங்கும் எல்லாமே. ஸோ இன்னும் இந்த 3 வருஷ காலங்களுக்கு சில வழிகள் இருக்குது. ஆனால் நம்ம இந்தியா பொறுத்த வரைக்கும், அதுவும் பர்டிகுலர் தமிழ்நாடு, பர்டிகுலராக கர்நாடகா, இந்த ஏரியா, கேரளாவில் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது. கேரளாவில் நிறைய நோய்கள் வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் சுகாதாரம் நல்லா மேன்மை பண்ணி அவங்க என்ன வலு பண்ணமோ அதுக்கான வழி பண்ணாமல் முன்கூட்டியே நிறைய எச்சரிக்கைகள் இப்போ எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் நம்ம தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் எந்த பயம் இல்லை. இந்தியா பொறுத்த வரைக்கும் பெரிய பயம் இருக்க வேண்டாம். ஆனால் வேறு வேரியண்ட்லாம் வருது. வேரியண்ட்டில் மிகப்பெரிய கொடிய நோய்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. பிரைன், கண் இதெல்லாம் வந்து ஸ்டாப் பண்ணக்கூடியது. அதாவது பிரைனை ஸ்டாப் பண்ண, கண் பார்வையே தெரியாது, கண்ணால் ஒன்றத்தை பார்க்க முடியாது. அந்த மாதிரியான ஒரு வைரஸ் வந்து ஃபார்மேஷன் ஆகிறதுக்கான வாய்ப்பு உண்டு. அது பர்டிகுலரில் இந்த வெயில் காலத்தில் தான் வரும். பர்டிகுலர் இந்த வெயில் காலத்தில் மழைகள் ஏற்பட்டுனா கண்டிப்பாக ரைஸ் ஆகும். ஸோ அந்த மாதிரி நிலைமைகள் வர சொல்ல ரொம்ப மக்கள் ஒரு கவனமாக இருக்கிறது நல்லது. ஸோ எங்கன்னா ஒரு இடத்துல 2-3 இடத்துல ரைஸ் ஆகிறதுக்கு வாய்ப்பு உண்டு. சென்னையில் கூட வரலாம், தமிழ்நாட்டில் கூட 2-3 பேருக்கு வரலாம். ஆனால் அடங்கிடும். ஸோ இது பெருசாக வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை. சுகாதார மேன்மைகள் நமக்கு நல்லா இருக்கிறதுனால பெருசாக வர. மெயினாக தண்ணியை வந்து நல்லா காய்ச்சி குடிங்க. அதுக்கான வழி பண்ணுங்க. எந்த தண்ணி வெளியே வாங்கினாலும் அதை காய்ச்சி குடிங்க. வர தண்ணியை பார்த்து அதுக்கான வழி பண்ண, அதுக்கான விழிப்புணர்வுகள் எடுத்துகிட்டு வந்துடுங்க. அதுக்கான வழிமுறைகள் பண்ண சொல்லி நல்லா ஆகிடும். அதே நேரத்தில் பர்டிகுலராக இப்போ ஒரு சிக்கன் சொல்கிறேன், இதை பர்டிகுலராக இருக்கிறது, இதை வந்து இப்போ இந்த வெயில் காலத்தில் ரொம்ப எடுக்காதீங்க. அதர் திங்ஸ்லாம் இருங்க. இதில் இருக்கக்கூடிய சில அந்த நோய், அதாவது ரொம்ப குயிக்காக வந்து கோழிக்கு வந்து அந்த நோய் வந்து அஃபெக்ட் ஆகிடும். ஸோ அந்த அஃபெக்ட் ஆக சொல்ல அந்த நோய் ரொம்ப தாக்கமாக இருந்ததுன்னா நம்ம எடுக்க சொல்ல கண்டிப்பாக நமக்கு அந்த நோய் வரும். அதெல்லாம் பர்டிகுலராக இந்த காப் சம்மந்தப்பட்டது, இருமல். மெயினாக நிறைய பேர் நினைக்கிறாங்க இந்த காப் சம்மந்தப்பட்டது அந்த சிம்பிள் தான் அப்படின்னு. அது நினைக்காதீங்க. ஒரு டெஸ்டிங் எடுத்துங்க, ஒரு ஸ்கேன் எடுத்துங்க. ஒரு டெஸ்டிங் எடுக்க சொல்ல அதோட ரிசல்ட் வந்து தான் நமக்கு ஆட்டோமேட்டிக்காக. சில ரிசல்ட்டில் பார்த்தீங்கன்னா சில நோய்களோட அறிகுறியே தெரிய மாட்டேங்குது. சில குழந்தைகள் பார்த்தீங்கன்னா ரொம்ப சஃபர் ஆகிறாங்க. அவங்களுக்கு என்ன நோயினே தெரிய மாட்டேங்குது. 2 மாதம் 3 மாதம் மருந்து கொடுத்து குணமாக மாட்டேன். அந்த நன்மையில் வருது. அதோட பிளட்டை வந்து நல்லா கரெக்டாக டெஸ்ட் பண்ணி அதுக்கான வழிமுறைகள் பண்ணானா கண்டிப்பாக இதை வந்து தவிர்த்துடலாம். இந்த நோயை பற்றி நம்ம கவலைப்பட வேண்டிய விஷயம் இல்லை. இப்போ இல்லை, அப்போத்துலேருந்தே நம்ம சொல்லின்னு வரும். 2019 இது ஆரம்பிக்கிற காலத்துலேருந்தே நம்ம இங்கே
வழியாக சொல்லியிருக்கோம். இப்போ அதே தான் சொல்கிறேன், உணவு வழிமுறைகள். நம்ம ஸ்ட்ரென்த்தான உணவுகள், சூப்புகள், வெஜிடபிள்ஸ், கீரை வகைகள், நிறைய ஃப்ரூட்ஸ் இருக்குது, ட்ரை ஃப்ரூட்ஸ் இருக்குது. இதெல்லாம் நிறைய சாப்பிட ஹெல்த்து இம்யூன் பவர்ஸ் வந்து பெருசாக டெவலப் பண்ணுங்க. பசங்களோட இம்யூன் பவரை செக் பண்ணுங்கள், எவ்வளோ இருக்குதுன்னு பாருங்கள். இல்லை விட்டமின்ஸ் எதுனா குறைதான்னு பாருங்கள். அந்த விட்டமின்ஸ்க்கான வழிமுறைகள் எடுங்க, அந்த விட்டமின்ஸ்க்கான உணவு முறைகள் எடுங்க. எவ்வளோ உணவு முறைகள் வந்திருக்கு, அந்த உணவு முறைகள் எடுங்க. ரொம்ப நிறைய வெளியே சாப்பிடாதீங்க. அது வெயில் காலத்தில் பர்டிகுலராக நிறைய வெளியே சாப்பிடாதீங்க. அதே மாதிரியா ஐஸ் சம்மந்தப்பட்டதை கூட எடுக்காது. ஸோ அந்த ஐஸ் வந்து அது போட்டு அவன் எந்த தண்ணியில் உருவாக்கி கொடுக்குறான்றது நமக்கு தெரியாது. அதனால் அந்த தண்ணியில் வரக்கூடிய பிரச்சனைகள் எது இருக்கோ அது மெயினாக பார்த்துக்குங்க. குடிக்கிற தண்ணியை நம்ம கேர்ஃபுல்லாக இருக்குது ரொம்ப பலனை கொடுக்குன்றதை சொல்கிறாங்க.